ஹை மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான லொகேஷன்ல தான் உங்களுக்கு இடத்த காட்டலான்னு வந்திருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா 26 ஏக்கராஸ் கேட்டட் கம்யூனிட்டி மெகா டவுன்ஷிப் ப்ராஜெக்ட்டுங்க. இது வந்து வேலம்மாள் கார்டன் ஃபேஸ் 1. இது எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தாம்பரம் படப்பையில தான் லொகேட் ஆயிருக்கு. இதுல வந்து 50+ அம்யூனிட்டிஸ் சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரி அம்யூனிட்டிஸ்லாம் கொடுக்குறாங்க, இது வந்து பர் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ கொடுத்துட்டு இருக்காங்க, நிஜமாவே வந்து இது கேட்டட் கம்யூனிட்டியா, ஒரு நியர்பை கனெக்டிவிட்டிஸ்லாம் என்ன இருக்கு, அதே மாதிரி டாக்குமெண்டேஷன்லாம் கிளிஸ்டர் கிளியரா இருக்கா அப்படின்றது எல்லாமே தெளிவா வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம் வாங்க. பாத்தீங்கன்னா வேலம்மாள் கார்டன் சொல்லிட்டு பெரிய ஆர்ச் போட்டிருக்காங்க. இது கேட்டட் கம்யூனிட்டி தான். சிசிடிவி கேமரா, செக்யூரிட்டி எல்லாமே இருக்காங்க. சுத்தி காம்பவுண்ட் வாலும் போட்டிருக்காங்க. நம்ம கூட சங்கர் சார் இருக்காரு. இந்த ப்ராஜெக்ட் பத்தின டீடைல்ஸ் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ சார். மேடம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் மேடம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சார் இதை வந்து பார்க்கும்போது ரொம்ப பெருசா இருக்கு. டோட்டலான பெரிய ப்ராஜெக்ட் மேடம். அதான் எவ்வளவு ஏக்கரா சார் இது? மேடம், இந்த ப்ராஜெக்ட் வந்து தாம்பரம் படப்பையில அமைஞ்சிருக்கு மேடம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 26 ஏக்கர்ல ஃபர்ஸ்ட் ஃபேஸ் 1 நம்ம பண்ணிருக்கோம் மேடம். டோட்டலா பாத்தீங்கன்னா 80 ஏக்கர் மெகா டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் மேடம். ஓகேங்களா? இந்த இப்போ நம்ம ஃபேஸ் 1 ஒரு 26 ஏக்கரை டெவலப்மெண்ட் பண்ணி ஒரு 502 பிளாட் போட்டிருக்கோம் மேடம். ஃபுல்லா 26 ஏக்கருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபுல்லா காங்கிரீட்ல காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்கோம் மேடம். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா பில்டிங்ஸ்லாம் நிறைய வந்துருச்சு. ஆமா மேடம், இது வந்து கஸ்டமரே ஓனா பர்ச்சேஸ் பண்ணி அவங்களே கட்டிருக்காங்க மேடம். இந்த சைட் உள்ள இந்த 26 ஏக்கர்ல இப்போதைக்கு ஒரு 20 வீடு வந்து உள்ளே வந்துருச்சு மேடம். நீங்க பார்த்தாலே தெரியும் மேடம். ஆல்மோஸ்ட் அப்போ 50-60% சோல்ட் அவுட் ஆயிடுச்சுன்றீங்க. ஆமா மேடம், பிளாட் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 50% பிளாட் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டார்ட் ஆகுது பாத்தீங்கன்னா ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்ல தான் பிளாட் நம்ம கிட்ட வந்து இப்போதைக்கு அவைலபிளா இருக்கு மேடம். ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நம்ம 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 3400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் போட்டிருந்தோம் மேடம். சின்ன பிளாட் பட்ஜெட் கம்மிங்கிறதுனால ஆல்மோஸ்ட் எல்லாம் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டில் நம்மகிட்ட அவைலபிள் பாத்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 4000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் வச்சிருக்கோம் மேடம். நல்லா ஃபாஸ்ட் மூவிங்கா இருக்கு. பார்க்கும் போதே வந்துடும், நல்லா பிளசண்டா இருக்கு. எல்லாம் வந்து காம்பவுண்ட் எல்லாம் போட்டு நல்ல செக்யூரிட்டி எல்லாமே இருக்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்லா இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ ஆங்கிலே நீங்க வேணா எடுத்துக்கலாம். இல்ல நான் இமிடியேட்லி வீடு கட்டி குடியேற போறனால நீங்க இந்த ப்ராஜெக்ட்ல வந்து நீங்க பே பண்ணிக்கலாம் மேடம். சார், ரெடி டு மூவ் அப்படின்னு சொல்றீங்க. நியர்பை வந்து என் பசங்களுக்கு ஸ்கூல்ஸ் காலேஜஸ் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் நான் இங்க வருவேன். எல்லாருமே நம்ம சைட் பக்கத்துல ஒரு பிளாட் நீங்க எடுக்கிறீங்கன்னா அது பக்கத்துல என்ன ஸ்கூல் இருக்கு, என்ன காலேஜ் இருக்குங்கிறத எல்லாருமே நீங்க அது வந்து பாக்குறதா மேடம். நம்ம சைட்டு பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா நிறைய வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்கு மேடம். சொல்ல போனா ஆல்வின் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு, வேலம்மாள் ஸ்கூல் இருக்கு மேடம். காலேஜ்னு பாத்தீங்கன்னா தனலட்சுமி காலேஜ் இருக்கு, டிஎம்ஜி காலேஜ் இருக்கு, இந்த சைடு போனா கிருஷ்ணன் காலேஜ் இருக்கு. இந்த சைட்டு பக்கத்துல இருக்கிறது இல்லாத விஷயமே எதுவுமே கிடையாது மேடம். இப்போ ஸ்கூல்ஸ் காலேஜ் பத்தி பேசிட்டீங்க, அது கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்தது அப்படி மேஜரா பாத்தீங்கன்னா கனெக்டிவிட்டி, நம்ம சைட்டுக்கு வரணும்னா எப்படி சார் வருது? நம்ம சைட்டுக்கு மெயின் கனெக்டிவிட்டி பாத்தீங்கன்னா 2 கனெக்டிவிட்டி இருக்கு மேடம். ஒன்னு தாம்பரம் டு வாலாஜாபாத் ரோடு, அதுல வந்தாலும் அந்த 4-வே ட்ராக்ல வந்தாலும் நம்ம சைட்டுக்கு ரீச் ஆயிடலாம். ஒரு 5 மினிட்ஸ்ல ரீச் ஆயிடலாம் மேடம். இன்னொன்று வண்டலூர் டு காஞ்சிபுரம் ரோடு மேடம். இந்த சைட்ல இந்த ரூட்ல வந்தாலுமே நம்ம சைட்டுக்கு ரீச் ஆயிடலாம் மேடம். இன்னொன்று கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இங்க இருந்து ஒரு 20 மினிட்ஸ்ல நீங்க ரீச் ஆயிடலாம் மேடம். இளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வரணும்னாலே 2 hours டிராவல் பண்றதா இருக்கு அப்படின்ற சிட்டில இருக்கவங்க எல்லாம் ஃபீல் பண்றாங்க. நம்ம சைட்ல இருந்து ரொம்ப நியர்பை தான் மேடம் கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட். ஓகே, நான் நம்ம சைட்குள்ளர வரும்போதே பார்த்தேன் சார், ஒரு 4-5 பார்க் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படியே வரும்போதே ஒரு வித்தியாசமா இருந்துச்சு பார்க். என்ன அம்யூனிட்டிஸ் கொடுக்குறீங்க? இப்போ நம்ம வந்து யூசுவலா ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்ம லான்ச் பண்றோம்னா ஒரு சின்னதா ஒரு இடத்துல ஒரு பார்க் கொடுப்போம் மேடம். ஆக்சுவலி இது வரைக்கும் நம்ம அப்படிதான் பண்ணிட்டு இருந்திருக்கோம். ஆனா இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம என்ன பண்ணிக்கணும் பாத்தீங்கன்னா ஒரு 5 மெகா பார்க் கொடுத்துருக்கோம் மேடம். ஒன்னு ஒரு வெரைட்டியா கொடுத்துருக்கோம் மேடம். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா இந்த 26 ஏக்கருக்குமே ஃபுல்லி காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்கோம். காம்பவுண்ட் வால் வந்து ஃபுல்லா காங்கிரீட்ல தான் காம்பவுண்ட் வால் பண்ணி கொடுத்துருக்கோம் மேடம். பிளாக் டாப் ரோடு வந்து ஒயிட் பிளாக் டாப் ரோடு கொடுத்துருக்கோம். 40 அடியில் கொடுத்துருக்கோம், 30 அடி 24 அடி ரோடு கொடுத்துருக்கோம் மேடம். ஸ்ட்ரீட் லைட் பண்ணி கொடுத்துருக்கோம், சோலார் ஸ்ட்ரீட் லைட் பண்ணி கொடுத்துருக்கோம், அவனி ட்ரீ பண்ணி கொடுத்துருக்கோம் மேடம். அது மட்டும் இல்லாம இபி கனெக்ஷன் வாட்டர் லெவல்லாம் எப்படி சார் இருக்கும்? வாட்டர் லெவலும் உங்களுக்கு ஒரு 25 ஃபீட்லேயே இல்லைனா ஸ்வீட் டேஸ்ட் வாட்டர் தான் மேடம். இபி லைன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க இண்டிவிஜுவலா வீடு கட்டணும்னு நினைச்சா கூட நம்ம கட்டிக்கலாம் மேடம். சைட்டு உள்ளாரே நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்மர் அமைச்சு கொடுத்துருக்கோம். ஓகே, சூப்பர் சார். இது வந்து என்ன சொல்றது, ஒரு சிட்டிக்குள்ளார ஒரு டவுன்ஷிப் மாதிரி. ஆமா, சிட்டிக்குள்ளார ஒரு டவுன்ஷிப் மாதிரி ஒரு பெரிய டவுன்ஷிப்பாவே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் மேடம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 5 விதமான பார்க்குன்னு சொல்லியிருந்தீங்க. அது என்னென்ன விதத்துல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? 5 பார்க் பாத்தீங்கன்னா நம்ம 2 பார்க் வந்து ஒரு வித்தியாசமா கொடுத்துருக்கோம் மேடம். மியா வாக்கி பார்க்னு ஒன்று கொடுத்துருக்கோம் மேடம். அது வந்து ஒரு வித்தியாசமான இதான் பண்ணியிருக்கிறோம். ஹெர்பல் பார்க் ஒன்று கொடுத்துருக்கோம். அப்புறம் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா ஒன்று தனியாக கொடுத்துருக்கோம் மேடம். சீனியர் சிட்டிசனுக்கு தனியாக ஒரு பார்க் நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம் மேடம். இவ்வளவு பெரிய சைட்ல 5 பார்க்கும் 5 லொகேஷன்ல நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் மேடம். சார், அம்யூனிட்டிஸ் எல்லாமே பார்த்தாச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த இடத்துல எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் கொடுத்துட்டு
கொடுத்துட்டு இருக்கீங்க சார்? மேடம் இவ்வளோ பெரிய கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் கொடுத்து இவ்வளோ அம்யூனிட்டிஸ் கொடுத்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் 3000 மட்டும் தான் மேடம் பண்றோம். ஓகே, வெறும் 3000 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கீங்க. வெறும் 3000 மட்டும் தான் மேடம். ஓகே, இது வந்து என்னென்ன அப்ரூவல்ஸ் வாங்கி வச்சிருக்கீங்க? நம்ம சைட் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் டிடிசிபி வித் ரெரா அப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம் மேடம். சரி, இப்போ வந்து டாக்குமெண்டேஷன்லாம் எப்படி சார், கிளியரா இருக்குமா சார்? 110 வருஷம் டாக்குமெண்ட் கொடுக்குறோம் மேடம். கிறிஸ்டல் கிளியர் டாக்குமெண்ட் தான். நீங்க எந்த லீகல் டவுனாலும் லீகல் ஒப்பீனியன் கொடுத்து நீங்க வாங்கிக்கலாம் மேடம். எப்படி சார் இந்த இடத்துல வந்து லோன்லாம் பண்ணி கொடுப்பீங்களா நீங்களே? நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 80% இருந்து 90% லோன் பண்ணி கொடுத்துடலாம் மேடம். உங்க கையில வந்து ஒரு 3 ல இருந்து 4 லட்சம் ரூபாய் தான் பணம் இருந்தாலே போதும் மேடம். ஒரு அழகிய வீட்டு மனை இங்க நீங்க அமைச்சுக்கலாம் மேடம். என்னோட வியூவர்ஸ் வந்து இந்த இடத்த பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா எப்படி சார் உங்களை காண்டாக்ட் பண்றது? ஸ்கிரீன்ல தெரியுது என்னோட நம்பர் தான் மேடம். என்னோட பேர் சங்கர். நீங்க இந்த நம்பர் கால் பண்ணீங்களா எல்லா கைடன்ஸும் நான் கொடுப்பேன் மேடம். அது மட்டும் இல்லாம இந்த சிட்டில நீங்க எங்க இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து ஃப்ரீயா கேப் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் மேடம். இப்போ நான் இந்த பிளாட்டை வாங்கிட்டேன் சார். இப்போ எனக்கு வீடு கட்டணும் அப்படின்னா நீங்களே கட்டி கொடுப்பீங்களா? கண்டிப்பா மேடம். நீங்க இந்த பிளாட் நீங்க வாங்கிருக்கீங்க அப்படின்னா உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்தபடி நம்மளே வீடு கட்டி கொடுக்குறோம் மேடம். நீங்க வந்து நான் என்ன கேக்குறேனோ அதே மாதிரியே பண்ணி கொடுத்துருவீங்க? கண்டிப்பா மேடம். உங்க டேஸ்ட் என்னவோ அந்த டேஸ்ட்டுக்கு தகுந்தபடி நம்ம பண்ணி கொடுத்துடலாம் மேடம். என்னடா கொடலாம் புடிச்சிட்டு நின்னுட்டு இருக்க அப்படின்னு பாக்குறீங்களா? இவ்ளோ பெரிய இடத்த சுத்தி போகும்போது பயங்கரமா வெயில் அடிக்குதுங்க. அதனாலதான் நான் வந்து phase 1ல வேலம்மாள் கார்டனோட ஃபுல் இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டேன். கூடிய விரைவில் என்னன்னு பாத்தீங்கன்னா phase 2 லான்ச் பண்ண போறாங்க. அதுக்கான வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்போ ஏன் கிருத்திகா இதை பத்தி பேசுறேன்னு நீங்க கேட்கலாம். ஒரு சில வாரங்களே phase 2 லான்ச் பண்ணிட்டாங்கன்னா phase 1க்கும் அதுக்கும் பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து ஹெவியா ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்து என்னோட ஃபாலோவர்ஸ் வந்து கஷ்டப்படக்கூடாது, இந்த 3000 per ஸ்கொயர் ஃபீட்டுக்கே நீங்க வாங்கிடணும் அப்படின்றதுக்காண்டி தான் நான் இதை மென்ஷன் பண்ணேன். அதனால இமீடியட்டா வந்து புக் பண்ணிடுங்க. உங்க ஃபேமிலியோட டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க எந்த பிளாட்டை நீங்க புக் பண்ண போறீங்க அப்படின்றத முடிவு பண்ணிட்டு வாங்க. இதே மாதிரி வந்து இன்னொரு பெனிஃபிட் உங்களுக்கு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சேனல் பேரை சொல்லுங்க. ஃபுடி கிருத்திகா சேனல் பார்த்துட்டு தான் நான் வரேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்க என்னோட சேனல் பேர் சொல்லலைன்னா உங்களுக்கு அந்த ஆஃபர்லாம் கிடைக்காது. அதனால கண்டிப்பா என்னோட சேனலை மென்ஷன் பண்ணிட்டு கால் பண்ணும் போதே சொல்லிடுங்க. அவங்க உங்களுக்கான ஆஃபர்ஸை வந்து எல்லாமே 1 by 1 ரெடி பண்ணி வச்சிருவாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கலாம். பாய்.